நம்ம கிட்டத்தட்ட 38 நாளாக டெலிவரி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நடந்த மாதிரி நமக்கு என்றைக்குமே நடந்ததே இல்லை. நான் என்னென்னு சொல்கிறேன், வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம 90 நாள் சேலஞ்சில் பார்ட் டைமாக ஸ்விக்கி போயிட்டு ஃபுல் டைமாக ரெஸ்டாரண்ட் போய்கிட்டு எப்படி 75,000 ஏர்ன் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். அதில் டே 39 இன்றைக்கி காலைல 7 மணிக்கு தான் நம்ம ஸ்விக்கி லாகின் பண்ணிவிட்டோம். ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா நமக்கு 7:30 மணிக்கு தான் வந்துச்சு. அந்த ஆர்டரையும் பிக் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்து முடிச்சோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது இன்றைக்கி வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபா சர்ஜிக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டைமில் நமக்கு 2 ஆர்டர்லாம் வந்துச்சு. அதுவும் நம்ம அப்படியே பிக் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணியிருப்பாருங்க. எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு. இன்றைக்கி சண்டேன்றதுனால ஆர்டர் ஃப்ளோ கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. நமக்கு ஒரு ஆர்டர் முடிக்கவே அடுத்தடுத்த ஆர்டர் ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாகவே ஆர்டர்லாம் டெலிவரி கொடுத்துக்கிட்டே இருந்தோம். நம்ம ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் வேறு இல்லை, வெறும் 15% தான் இருந்துச்சு. சரி, இந்த ஆர்டர் கொடுத்து முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லி தான் ஒரு பிளானில் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 6 பரோட்டா மட்டும் ஒரு ஆர்டர் ஒன்று வந்துச்சு. கிட்டத்தட்ட 17.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. அந்த ஆர்டர் நம்மளால் ரிஜெக்ட்டும் பண்ண முடியல. ரிஜெக்ட் பண்ணால் நமக்கு பெனால்ட்டி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் தான் அந்த ஆர்டர் நம்ம பிக் பண்ணணும். சரி, 17 கிலோமீட்டர் தானே, ஹைவேஸில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு நம்மளும் கிளம்பியாச்சு. அது பார்த்திங்கன்னா ஈரோடு சிட்டி விட்டு நம்மளை அவுட்டரில் கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. 100 மீட்டருக்கு ஒரு டைம் ரைட்டு லெஃப்ட்டு யூட்டர்ன்னு சொல்லிட்டு மாற்றி நம்மளை அலைய விட்டுருச்சு. 15% இருந்த சார்ஜ் பார்த்திங்கன்னா 10 வந்துருச்சு. 10லேருந்து 8, 7ன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. 5% வந்ததுக்கப்புறம் நான் கஸ்டமர் கால் பண்ணேன். கஸ்டமர் காலும் அட்டன் பண்ணவே இல்லை. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இன்றைக்கி இந்த ஆர்டர் அவ்வளோதான்டா, முடிஞ்சுடா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போனோம். ஒரு வழியாக ஹைவேஸ் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக போனோம். போயிட்டு கஸ்டமர் கால் பண்ணால் கஸ்டமர் வந்துட்டு 10 நிமிஷம் சொன்னார். ஃபோன்லலாம் சார்ஜ் இல்லைங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணோம். சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டார். சிஓடி தான் போட்டிருந்தார். 180 ரூபா வந்துட்டு நம்மகிட்ட கேஷ் கொடுத்தாரு. நமக்கு பார்த்தீங்கன்னா 139 ரூபா வந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட டெலிவரி கொடுத்துட்டு நம்ம ரிட்டன் பாதி வழியிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா பெட்ரோல் வேறு இல்லை. என்ன பண்ணுறதுனே நமக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போனோம். ஒரு 4 கிலோமீட்டர் பக்கமாக நம்ம தள்ளிட்டு தான் போனோம். அதுக்கப்புறம் ஒரு அண்ணன் வந்தார். சரி வாங்க, நான் டோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நாமளும் அப்படியே டோ பண்ணிவிட்டு ஒரு 8 கிலோமீட்டர் கொண்டு வந்து நம்மளை பெட்ரோல் பங்கில் விட்டுட்டு அவரும் கிளம்பிட்டார். பெட்ரோல் அடித்த உடனே ஸ்டார்ட் ஆகலை. என்னடா நமக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கேயே வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கும் போயிட்டோம். வீட்டுக்கு போகிறதுக்கு 12 மணி ஆகிடுச்சு. வீட்டுக்கு போன உடனே குளிச்சுட்டு சாப்பிட்டு உடனே நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கும் கிளம்பியாச்சு. பெட்ரோல் போக நமக்கு 969 ரூபா கிடச்சிருக்கு. ப்ளஸ் 31,348 கூட்டினோம்னா 32,317 ரூபா நம்மளோட ப்ராஃபிட்.